தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலிலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சிக்கு அறத்தோடு வாக்களித்த அத்தனை பேருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துகளும். இந்த தமிழ் இனத்திற்கு இது மட்டும் போதுமா? பொய் கூறாமல், பசப்பு வார்த்தைகளை பேசாமல், இலவசம் தருகிறேன் என்று ஏமாற்றாமல், ஒரே ஒரு கொள்கையோடு நின்று 14 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறார் அண்ணன் அவர்கள். நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அண்ணனை ஏமாற்றுவதாக. உறவுகளே, நாம் அண்ணனை ஏமாற்றவில்லை, நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம். அடுத்த தலைமுறைகளை ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம். நிரந்தரமாக அவர்களை கொத்தடிமைகளாக மாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அண்ணன் வெற்றி பெறவில்லை என்றால் அது அவருடைய தோல்வி அல்ல, தமிழ் மக்களாகிய நம்முடைய தோல்வி. அறத்தை கொண்டு 14 ஆண்டுகளாக நம் வீட்டு கதவை தட்டி கொண்டிருக்கின்றார். நாம் திறக்காமல் இறுக மூடி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள், மது ஆலை வைத்திருப்பவர்கள், மதுக்கடையை வைத்திருப்பவர்கள், இன்னும் கஞ்சா விற்பவர்கள், பொய்களை பேசுவோர்கள் என்று அத்தனை பேரும் நம் வீட்டு வாசலை தட்டியவுடன் உடனே திறந்து விடுகின்றோம். இன்னும் சொல்ல போனால் பல பேர் இவர்களுக்காக திறந்து வைத்த கதவை 70 ஆண்டுகளாக மூடவே இல்லை என்று கூறலாம். இது சரியா மக்களே? சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு வாக்கும் வரலாறு படைக்கும், இதில் மாற்றியதும் கிடையாது. ஆனால் எவ்வளவு பொறுமையாக வரலாறு படைத்தால் இதை வாசித்து பார்க்க கூட நமது தலைமுறை இருக்குமா? சிந்தித்து பாருங்கள். தடை செய்யப்பட்ட ரசாயன குண்டுகள், போர்க்கருவிகளை வைத்து ஈழத்திலே நமது உறவுகளை கொன்று குவித்தார்கள். இங்கும் அது போல் நடக்க வேண்டுமா? இங்கும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? ஒருவர் தாலிக்கு தங்கம் என்கிறார்கள், தாலியை இறக்க சாராயம் விற்கின்றார்கள், கள்ளச்சாராயம் விற்கின்றார்கள். தாலி இறத்தவுடன் 10 லட்சம் ரூபாய் பணம் தருகிறோம் என்கின்றார்கள். பாலியல் பலாத்காரம் நடக்கிறது, படுகொலைகள் நடக்கின்றது, கஞ்சா விற்பனை நடக்கின்றது, போதைப்பொருள் விற்பனை நடக்கின்றது. எல்லாவற்றிலும் நம்மை கொன்று குவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் உறவுகளே. நாம் இன்னும் மாற மாட்டோமா? சிந்தித்து பாருங்கள். இந்த தமிழினத்தின் தகுதி என்னவாக இருக்கிறது? 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்திட்டு ஒரு மூக்குத்தி, சமையல் செய்கிற குக்கரு, அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறாங்க? ஆடு மாடு. ஒரு சில 1000 ரூபாய் மட்டும்தான் இந்த தமிழினத்தின் தகுதியா? சிந்தித்து பாருங்கள். இதற்காகவா நாம் இவர்களிடத்தில் அடிமையாக கிடக்கின்றோம்? இதுதான் நமது வாழ்க்கை முறையா? நம் வாழ்நாள் தேவை இது மட்டும்தானா? சிந்தித்து பாருங்கள். இன்னும் என்ன செய்ய வேண்டும்? கொள்கை மாறாமல், எனக்கு வாக்கு செலுத்தினாலும் சரி, செலுத்தாவிட்டாலும் சரி, உமக்காக நான் நிற்பேன், இது எமது கடமை என்று நிற்கின்றார். அவர் பல இடங்களில் கூறிவிட்டார், நான் இறக்கும் பொழுது நிம்மதியாக இறப்பேன், ஏனென்றால் என் இனத்திற்கான கடமையை நான் சரியாக செய்திருக்கிறேன் என்று கூறுகின்றார். அப்படிப்பட்டவரை விட்டுவிட்டு பொய் பேசுவோரையும், ஏமாற்றுவோரையும், சாராயம் விற்பவர்களையும், கள்ளச்சாராயம் விற்பவர்களையும் நம்ம ஆட்சியிலே அமர்த்தி கொண்டிருக்கின்றோம். உறவுகளை, உங்களிடத்தில் ஒரு நான் வினாவை எழுப்புகின்றேன். பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர் என்று நம்ம கிட்ட வந்து கூறுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதற்காக நம் வீட்டு பொறுப்பை அவர்களிடத்தில் ஒப்படைத்து விடுவோமா? சிந்தித்து பாருங்கள். அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் போடும் உணவு, அவர் போடும் சலுகையில் நாம் உயிர் வாழ்ந்து விடுவோமா? வாழ மட்டும் இல்லையா? பிறகு எப்படி மாற்று இனத்தவரிடம் நம்முடைய ஆட்சியை ஒப்படைத்து விட்டு, நமது நாட்டை ஒப்படைத்து விட்டு 70 ஆண்டுகளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இது தவறு. நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், நம் இனத்தை கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள், எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று 14 ஆண்டுகளாக அண்ணன் கூறிக்கொண்டே இருக்கிறார். நமது செவிகளுக்கு ஏறவில்லையா? நமது அறிவுக்கு எட்டவில்லையா? சிந்தித்து பாருங்கள். இன்னும் என்ன செய்ய வேண்டும்? விழித்துக் கொள்ளுங்கள் உறவுகளே, விழித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருக்கின்றோம். விழித்துக் கொள்வோம். அனைவருமாக சேர்ந்து விழித்துக் கொள்வோம். நமது தலைமுறைகளை காப்பாற்றுவோம். நமது நாட்டை காப்பாற்ற வேண்டும், நமது மொழியை காப்பாற்ற வேண்டும், நமது இனத்தை காப்பாற்ற வேண்டும். அடையாளம் தெரியாத அகதிகளாக, நாடோடிகளாக நமது தலைமுறைகளை சுற்ற வைக்க முடியாது. விழித்துக் கொள்வோம் உறவுகளே, விழித்துக் கொள்வோம். நன்றி.